Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் சாய் கிருஷ்ணன் சார் இருக்காரு, கிளையண்ட் ஃப்ரம் பல்லாவரம். சார் ஓன் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார் AMT வெஹிக்கிள். AMT வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் லெக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் 3 மோடு கொடுத்துருப்பாங்க, ரிவர்ஸ் மோட், நியூட்ரல், டிரைவ் மோட் அண்ட் மேனுவல் மோடும் இருக்கும் இதுல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் மெயினாக ஜாயின் பண்ணிருக்கிறதுண்டான ரீசன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஹைவேஸ் பேக்கேஜ். ஹைவேஸில் டிரைவ் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரிப் ஃப்ரம் சென்னை டு பாண்டிச்சேரி. நவ் யூ ஆர் ரிட்டர்னிங் பேக் ஃப்ரம் பாண்டிச்சேரி டு சென்னை ஆன் ECR ரோட். இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிங்கிள் லேன் ஹைவே. இது வந்து ஒரு ஹைவே தான், பட் டிவைடர் இருக்காது. ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வருவாங்க, நமக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இந்த ரோட்ஸில் ஒரு பிகினர்ஸ் டிரைவ் பண்ணும்போது மெனி கான்செப்ட்ஸ் அண்ட் மெனி தியரிஸ் அவங்க அப்ளை பண்ணணும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம லீவ் பண்ணணும், ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஸ்பேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும், பின்னாடி வர வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ஒரு ஜங்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு இந்த ரோடை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரோட்டில் ஒரு பிகினர்ஸ் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். சிட்டி கார் ட்ரைனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தியரிட்டிக்கலாக எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக அவங்களை இப்போ ட்ரைவ் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ், ஆஸ் இன்ஸ்ட்ரக்டராக நான் ஃப்ரண்ட் சீட்டில் இல்லை. சென்னை டு பாண்டிச்சேரி வரும்போதே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணாரோ அது எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ ரிட்டர்னிங் பேக் வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு வரணுன்றதுக்காக நான் ரியரில் உட்காந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. சிங்கிள் லேன் ஹைவேல ஒரு பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ், லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்போ டிரைவ் பண்ணும்போது சிங்கிள் லேன்ல லெஃப்ட் லேன்லேயே தான் போகணும். மிடில் ஆஃப் தி ரோட்லயோ இல்லை லிட்டில் பிட் ஆஃப் ரைட்லயோ நம்மளோட வெஹிக்கிள் போகக்கூடாது. நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் நம்மளோட ஸ்டீரிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேக் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். லெஃப்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைடா பாத்துக்கணும். ரோடு எங்க கர்வ் ஆகுது, எங்க பெண்ட் ஆகுது, நம்ம எவ்வளவு கர்வ் பண்ணணும், எவ்வளவு திருப்பணும். லெஃப்ட் சைட்ல இருந்து வெஹிக்கிள்ஸோட மர்ஜிங் இருக்கா, ஏதாவது ரோடு கட் ஆகுதா, என்ட்ரி ரோட்ஸ் எதான் இருக்கா, எக்ஸிட் ரோட்ஸ் எதான் இருக்கா, ஏதாவது எந்த இடத்துல ஜங்ஷன்ஸ் வருதா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் வைடா பார்க்கும்போது மட்டுமே தான் யாரான கிராசிங்ஸ்க்கு வெயிட் பண்றாங்களா, ஏதாவது வெஹிக்கிள் உள்ள மர்ஜ் பண்ண போறாங்களா, சர்வீஸ் லைன் ஏதாவது கட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நம்மளால பாத்துக்க முடியும். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் சேஃபர் டிஸ்டன்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸரா டிராவல் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க சடனா பிரேக் பிரஸ் பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட், ஆல்வேஸ் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ ECR ரோட் பொறுத்த மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சீனிக் வியூ. உங்களுக்கு லெஃப்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரீஸ் இருக்கும், பீச் கொஞ்சம் நேரத்தில் வரும், பேக் வாட்டர்ஸ் வரும், பிரிட்ஜ் வரும். இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லெஃப்ட் ரைட்ல நம்ம பார்ப்போம், நம்ம ஒரு பேசஞ்சர்ஸோட மூவ் பண்ணும்போது அவங்க எதாவது சொல்லுவாங்க இந்த இடத்துல பீச் இருக்குன்னு, டக்குன்னு அவங்க ஒரு சர்ப்ரைஸ் ஆகும்போது நம்ம ஒரு பிகினர் டிரைவராக இருக்கும், நம்மளும் டக்குன்னு அதை பார்த்துருவோம். அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஆல்வேஸ் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா போத் ஹேண்ட்ஸ்ல தான் ஹோல்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷன். அண்ட் அதோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். இந்த இடத்துல அவர் ஒரு கர்வ் பண்றாரு, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், போத் ஹேண்ட்ஸ்ல ஈக்குவல் ப்ரெஷர் கொடுத்து அவர் பண்றதுனால வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸா மூவ் ஆகுது. ஒரு பேசஞ்சரா இருக்கிற எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு ஷேக்கே தெரியாது. இதே அவர் சிங்கிள் ஹேண்ட்ல அவர் பண்றாரு அப்படின்னா ஷேக் நல்லாவே தெரியும். ஸோ அதனால எப்பயுமே போத் ஹேண்ட்ஸ்ல தான் பண்ணணுன்றத நம்மளோட ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீட் வைல் ஓவர்டேக்கிங். நம்ம யாரான ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ் வச்சு தான் ஓவர்டேக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல இந்த 2-வீலர் ஓவர்டேக் பண்ண போறோம் அப்படின்னா அந்த 2-வீலருக்கு ரொம்ப க்ளோஸா போகாம கரெக்டான ஸ்பேஸ், இப்போ இந்த கார் 2 கார் எப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லாவே ஒரு சேஃப் ஸ்பேஸ் வச்சு தான் ஓவர்டேக் பண்றாங்க. அதே மாதிரி தான் நம்மளுமே ஓவர்டேக் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க சடனா லிட்டில் பிட் ஆஃப் ரைட்ல வந்தா நம்ம டச் ஆயிடுவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்காரு நம்ம ஸ்டூடெண்ட். எக்ஸலன்ட் சார். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே நம்ம கரெக்டான ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும். ஆப்போசிட்ல வர வெஹிக்கிளையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஓவர்டேக்கிங்கே பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பீட் ஆன் ஆப்போசிட் சைட் வெஹிக்கிள்ஸ். நம்ம ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது
ஒரு வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் நம்ம என்ன ஸ்பீடு கொடுக்க போகிறோம், ஏத்தாப்புல வர வெஹிக்கிள்குள்ள வரத்துக்குள்ள நம்மளால அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிட முடியுமான்றதை நம்ம பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மள யாரும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ இந்த வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணாரு, அப்படி ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம மிரர் பார்த்துட்டு பின்னாடி ஒரு ஹார்ன் சத்தம் கேட்கும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம கர்வ்ஸ் அண்ட் பெண்ட்ஸில் ஓவர்டேக் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டர்னிங் பாயிண்ட்லையும் கர்வ்ஸ்லையும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பிகாஸ் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும், ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் நமக்கு தெரியாது. வாட்ச் அவுட் மிரர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டை பர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்த மொமெண்ட் அவர் ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் வராங்க, நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, நமக்கு பின்னாடி எந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, நம்மளோட சென்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வெஹிக்கிளும் நமக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக். நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கர்வ் ஆகுது, பெண்ட் ஆகுது, ஜங்ஷன்ஸ் வருது, கிராஸ் ரோடு வருது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நமக்கு வார்னிங் சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ். இதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நோ சடன் பிரேக், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். நம்ம டிஸ்டன்ட்டாகவே பார்த்துக்கணும். முன்னாடி நமக்கு ஒரு அப்டக்கல் இருக்குது அப்படின்னா இங்கேயே நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டு வெஹிக்கிளோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பிகினர்ஸ் மாதிரி அவர் ட்ரைவ் பண்ண மாட்டார். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, எனக்கு வந்து எந்த ஒரு ஜர்க்குமே தெரியல, அவரோட சடன் பிரேக்கிங் இல்லை, பின்னாடி வர வெஹிக்கிளுக்கும் கரெக்டாக அவர் லீவ் பண்ணிடுறாரு. எல்லா வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க. யாருமே நம்மளை கண்டினியூஸாக ஹார்ன் பண்ணுறது இல்லை. அப்படி பார்த்தாலே நம்ம கரெக்டான லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணுறோன்றது அர்த்தம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல டிவைடர் வருது அப்படின்னா உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேன் ஃபார்மேஷன் பண்ணிக்கணும், எதர் ரைட் லேன் ஒரு லெஃப்ட் லேன். ஸோ அந்த லேன் ஃபார்மேஷன் ரொம்பவே முக்கியன்றது சொல்லியிருக்கேன். மிரர் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சிக்னல் ஜங்ஷனில் ஸ்லோ பண்ணிட்டு ஹார்ன் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட்டு வைடாக பார்க்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது ரிசல்ட் எக்ஸலென்ட்டாக வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸாக டிரைவ் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் கற்றுக்கணும், கான்செப்ட் கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் டைனர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சிட்டி பேக்கேஜஸும் இருக்கு, ஹைவே பேக்கேஜஸும் இருக்கு, ஹில்ஸ் பேக்கேஜஸும் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு நம்ம ஹில்ஸ் பேக்கேஜ் அவர் எடுத்திருக்காரு. அவரை நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எதர் திருப்பதி ஆர் கொடைக்கானல் நம்ம அவரை கூட்டிட்டு போவோம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யுவர்ஸ். தேங்க்யூ.